ஓம் சாந்தி. நாம் அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக இருக்கும் ஆத்மா. நாம் ஞானம் நிறைந்த ஆத்மா. நாம் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நமக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக யம தூதுவர்களின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை நமக்கு புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூறி புரிய வைக்கின்றார். இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு போன்று பதிகின்றது. தந்தை பெரியவராக இருக்கின்றார். அதனால்தான் அவரது விஷயங்கள் நம்முடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் நாம் இப்போது பாவனமாக ஆகின்றோம். தந்தையின் ஸ்ரீமத் என்னவெனில், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்பதாகும். தந்தை நமக்கு ஆத்மாவின் அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். ஆத்மா நெற்றியின் நடுவில் வாசம் செய்கின்றது. ஆத்மா அழிவற்றது. இதன் சிம்மாசனம் இந்த அழியக்கூடிய சரீரமாகும். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நமக்குள் சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம். எல்லையற்ற தந்தையை நாம் நினைவு செய்யும் பொழுது விகாரங்கள் அழிந்து விடுகின்றன. தந்தையை அடிக்கடி மறந்து போவதற்கு வெட்கமாக இல்லையா என்று நம்மை நேரடியாக கேட்கின்றார். இந்த பிறப்பில் நாம் நிர்விகாரியாக ஆகின்ற பொழுது 21 பிறவிகளுக்கு நிர்விகாரிகளாகி தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும். நேரடியாக முரளி கேட்க வேண்டும் என்று ஓடோடி வருகின்றோம். நாம் 1 மணி நேரம் நிரந்தரமாக நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றது. இப்பொழுது நாம் பிச்சைக்காரனிலிருந்து இளவரசர் ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது அனைத்து தர்மத்தினருக்கும் நன்மை செய்கின்றோம். நான் சர்வவியாபி அல்ல என்பது பகவானின் மகா வாக்கியம். நம்முடைய கவனிப்பு முழு உலகையும் சரிவிலிருந்து மீட்பதற்கு நாம் நிமித்தமாக இருக்கின்றோம். இது அனைத்து தர்மத்தினருக்கான ஞானமாகும். நாம் எந்த அளவிற்கு பாவனமாக ஆகின்றோமோ அந்த அளவிற்கு ஞானதாரணை ஏற்படுகின்றது. குஷியும் ஏற்படுகின்றது.
நாம் அனைவரையும் முன்னேற்றுகிறோம் என்று நமக்கு அதிக குஷி ஏற்படுகின்றது. தந்தைதான் வந்து சத்கதி அளிக்கின்றார். தந்தைக்கு துக்கம் மற்றும் குஷிக்கான விஷயமே கிடையாது. இங்கு நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார். ஆகையினால் நமக்கு சொர்க்கத்தை விட அதிக குஷி இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கமேகத்தில் இருக்கின்றோம். நாம் தந்தையின் ராஜ்யத்தில் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றோம். நாம் சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கமேகமாகும். நாம் இப்பொழுது செல்வந்தராவதற்காக பாவனமாக ஆகின்றோம். தந்தையை தவிர வேறு யாரும் நமக்கு வழி கூற முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தையாவார். அவர்தான் வந்து நம்மை அஞ்ஞான இருளிலிருந்து விடுவிக்கின்றார். ஞானமே ஒளியும் சக்தியுமாகும். எங்கே ஒளி இருக்குமோ அங்கே இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணாகாது, இது சக்தியானது என மேலும் தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி. ஞானமே வடிவானவர். தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தியுடையவர்களாக இருப்பார்கள். ஒரு தந்தை கிடைத்துவிட்டார். ஆகையால் நாம் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நாம் அவரது வழிப்படி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குஷியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக நாம் ஆகின்றோம். யமதூதுவரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அவசியம் நாம் பாவனமாக ஆகின்றோம். வருமானத்திற்கு ஆதாரம் ஞானமாகும். இதை நாம் தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆகின்றோம். ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். எப்பொழுதும் தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய விரும்பும் நல்ல சிந்தனையாளராக இருக்கும் இருந்து வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்ட ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.